அது கூட அந்த தண்ணி திட்டமாக போட்டு, ரொம்ப தண்ணி போட்டால் குழஞ்சி போயிடும். ஸோ திட்டமாக தண்ணி போட்டு அதில் வந்து அதுக்கு வேண்டிய உப்பு, அப்புறம் அதுக்கு வேண்டிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் அதில் போட்டு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நான் என்ன பண்ணேன்னா, அது ஒரு ஒரு 2 விசில் மீடியமில் வச்சு இறக்கிட்டேன். தண்ணியெல்லாம் கரெக்டாக எடுத்து போச்சு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, ஒரு பச்சை மிளகா நீட்டாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய மசாலா பவுடர்லாம் லைக் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, கரம் மசாலா போட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்திருக்க உருளைக்கிழங்கையும் டபுள் பீன்ஸையும் அதில் போட்டு சின்ன தீயில் வச்சு இந்த மாதிரி நான் நல்லா வறுத்துட்டேன் ரெட்டாக. எல்லாம் எண்ணெயெல்லாம் திட்டமாக போச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு வச்சுட்டேன். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் லைம் ஜூஸ் புழிஞ்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வேக வச்சு முன்னாடியே எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா